சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். வணக்கம்ல மாப்பிள. இன்னைக்கு நம்ம பஞ்சாயத்து சீரிஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கமெண்ட் டப்பால வந்த பிராதுபடி டிவிஎஸ் ஜூபிட்டர் 110க்கும் ஹோண்டால 20 வருஷமா பழமையா இருக்கிற அவங்களோட ஆக்டிவா 110க்கும் என்ன இருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு கமெண்ட் டப்பால வந்த பிராது. அதை சொல்றதுக்காக நம்ம ஆங்கர் பசங்க ரெடியா நிக்கிறானுங்க. கூப்பிட்டுருவோமா அவங்கள? புதுசாக, அதாவது 20 வருஷம் மாதிரி இல்லாமல் புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்க ஜூபிட்டர் 110 இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதே 20 வருஷம் அதே பாரம்பரியம் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி 110cc 6G ஸ்மார்ட் எடிஷனாக புதுசாக லான்ச் பண்ணி உங்கள் முன்னாடி நிப்பாட்டியிருக்கேன். ஹோண்டாவோட 110 வெர்சஸ் ஜூபிட்டரோட 110 நியூ மாடல். இல்லை, அது தலைவர் சொல்லிட்டாரு. நம்ம ஃபஸ்ட்டு டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சொல்லுங்கள், அந்த 20 வருஷத்தில் என்ன அப்கிரேடு ஏதாவது? டிசைன் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அதே 20 வருஷம் தான், அப்படியே தான் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். என்ன மாற்றிருக்கீங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த 6Gன்னு கொண்டு வந்து ஹச் ஸ்மார்ட்னு புது எடிஷன் இது, அவ்வளோதான், வேற ஒன்றும் பெருசாக இல்லை. வண்டிங்களா? சரி சரி. பழைய 20 வருஷ கதையில் நீங்கள் அந்த மாதிரி எதாவது எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னு நினச்சி தூங்கிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அப்படி தூங்குனனால தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க வண்டியை. நம்ம முதல்ல லான்ச் பண்ணிட்டோம், வேற ஒன்றும் இல்லை. இது புது மாடல் பாஸ். நாங்கள் இன்னும் இந்த 5G 4G 2G 6G வரையும் அப்கிரேட் ஆகி வந்திருப்பீங்க. ஆனால் டிசைனில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. இது என்ன பிரமாதம்? இப்போ கூட ஒருத்தர் ஆக்டிவால வெரைட்டி வந்து, தம்பி இது ஈவியா அப்படின்னு கேட்டு போனாரு. நீ தாண்டா டிரைவர், உன்னை தாண்டா வச்சு ஓட்டவனு. அந்த லெவலுக்கு நம்ம புது டிசைனில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஜூபிட்டரோடது. இதுதான் அப்கிரேடு. ஸோ அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க டிஆர்எல்ஸ், கனெக்டட் டிஆர்எல்ஸு நம்ம அதில் இண்டிகேட்டடாக கொடுத்துருக்கோம். இன்றைக்கி வர நியூ ஜெனில் இருக்க எல்லா மாடல்லையும் இருக்க டெக்னாலஜி மாதிரி இது இருக்குது. அங்கே ஐயோ, அங்கே பார்த்துட்டு அப்படியே நம்மளை பார்க்குறாங்களே கிரியாளா, உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமலை ஆரம்பித்து வெளுத்து வாங்க போ. இங்கே வந்துட்டு நாங்கள் அவ்வளோ காஸ்டெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வரல. இன்னும் அடுத்த அப்கிரேடில் வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வருவோம். ஆனால் மேனுஃபேக்சரிங்கில் 20 வருஷத்துக்கு ப்ராடக்ட் ரெடி பண்ணி போட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அங்கங்கே போல்ட்டை மட்டும் அப்படியே நெளிச்சு அப்படி புது டிசைன் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொண்டு வந்துடுறோம். ஸோ ஹோண்டாவோட நான் பிக் ஃபேன், அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. இருந்தாலும் இங்கே வேணும்னா இங்கே ஒரு குத்து, அங்கே வேணும்னா அங்கே ஒரு குத்து, எங்களால் ஏற்றுக்க முடியாது. டிசைனில் ஏதாவது புதுசாக கொண்டு வந்திருக்கலாம். ஸோ டிசைனை பொறுத்தளவு இன்னைக்கு புதுசாக லான்ச் ஆகிருக்க ஜூபிட்டர் தான். ஏன் திமுங்களா எப்படி அவன் சொன்ன மாதிரி தான். ஆக்சுவலாக இப்போ ட்ரெண்டியாக வந்துட்டு இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பைக்ஸ் வந்து இவ்வளோ டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு போல ஸ்கூட்டர்ஸ் எடுக்கிறாங்க. அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ட்ரெண்டியாக கொண்டு வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டிலாம் இல்லை, நம்ம வண்டி நல்ல வேற வழி இல்லை, பேசிதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா இப்போதான் அந்த பெரியவர் வந்து கேட்டு போனாரு, அவர் புக் பண்ண போறாராம், போயிட்டு இருக்காரு. அடுத்து கம்மிங் இதில் எங்களுக்கு சரி பண்ணிடுவாங்க, நம்புகிறோம். இப்படிதான் நாங்களும் 10 வருஷம் 15 வருஷமா நம்பிட்டே இருக்கோம். என்ன தெரியல, ஹோண்டா கொஞ்சம் டிசைன் லாங்குவேஜில் எதையா புதுசாக எதாவது கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். எனக்கு அந்த டவுட் இருந்துச்சு. ஏன்னா இப்போ ரொம்ப சேல்ஸே ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோன்னு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா இப்போ ஹீரோக்கு மேலே அடிச்சிட்டாங்க, ஆக்டிவாக தான் ரொம்ப சேல் ஆகுது. அதனால் கொஞ்சம் டிசைனில் ஃபோக்கஸ் பண்ணி எல்லாத்துக்கும் ஐ கேச்சிங்காக பிடிக்கிற மாதிரி கொண்டு வந்தால் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி சொல்லப்போனால் ப்ரைஸ் வைஸ் ரெண்டுமே சேம் தானே. நீங்கள் அந்த பதிலாக ப்ரைஸ் கம்மிங்க, இவ்வளோ டெக்கு கொண்டு வந்து ப்ரைஸ் கம்மி, ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் கம்மி. அதை தான் நாங்கள் சூன்னு பற்றி விட்டு நாங்கள் வந்துடுவோம். இப்போ இந்த வருஷம் எண்டில் தெரிஞ்சிடும் யார் சேல்ஸுன்னு. செகண்டில் இருக்கோம், பழைய மாடல் செகண்டில் இருக்கோம். நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு அடிச்சு வரதுக்கெலாம் டைம் ஆகாது. எங்களுக்கும் பேனல்ஸ் ஃபுல்லுமே நல்லா ஸ்டீல் பேனல்ஸ் தான், எல்லாமே பாடி ஸ்டீல் பாடி தான். உங்களுக்கு கம்பேரிசன் கேட்டேன், ஏதாவது புதுசாக எடுத்துகிட்டு வாங்கன்ட்டு. அங்கேயும் அதே தாங்க. ஏதாவது எல்இடி ஹெட்லாம்ப்ஸு அந்த மாதிரி ஏதாவது புதுசாக, அப்புறம் வேறு டிசைனில் முடிச்சாச்சு. இது ஹச் ஸ்மார்ட். உங்களுக்கு இந்த மாதிரி கீ இருக்கா? இந்த மாதிரி இருக்கா? நீங்கள் காரில் எவ்வளோ சொகுசாக போகிறீங்களோ அந்த மாதிரி கீ இருக்குது. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பூட்டு எப்படி திறக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். அவனுக்கு அந்த பழைய டிவி சேனல் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. தேரல, இதெல்லாம் தேவையே இல்லை எங்களுக்கு. அப்கிரேட் வந்து எதில் தேவைலாம் டிசைன் லாங்குவேஜ் போகலாம், ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுக்கலாம். எங்களை மாதிரி பார்த்து கற்றுக்கோங்க. நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் என்டார்க்லேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு நியூ டெக்கு அப்படி இருக்கும். அதெல்லாம் கவனிக்காது. இங்கே பாருங்க, லைட் எரியுதா பாருங்க, பட்டன் எதுவுமே செய்யல. எங்கள்கிட்ட அதான் நம்பர் இருக்குது, நாங்கள் போய் போட்டுக்கோங்க. நாங்கள் பாக்கெட்டை வச்சுட்டு அதை வச்சுட்டு பாதி நேரம் லாக் ஆகுது, ஓப்பன் பண்ண முடியல. இதை ஓப்பன் பண்ணால் எங்கே கொண்டு வருவீங்க நீங்கள்? திடீர்னு ஏதோ பஞ்சாயத்து என்ன பண்ணுவீங்க? சோலி முடிச்சு. கார் மாதிரி ஏதாவது மேனுவல் கீ கொடுத்துருவீங்களா? ஆமாம், மேனுவல் கீ இருக்குது. எங்கடா இருக்குங்க மேனுவல் கீ? எங்கேயாச்சும் இருக்குங்க.
ஏதாவது தெரியாமல் ஒழிச்சு வச்சிருப்பாங்க எங்கேயாச்சும் இருக்குங்க. இவன் பேசலாம் கேட்காதீங்க, நம்மள எப்பயுமே ஓடாதாங்க. அப்கிரேடட் டெக்னாலஜி பார்த்துக்கோங்க, பார்த்து கற்றுக்கோங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இந்த செக்மெண்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்விட்சஸ்ஸு, அதே மாதிரி கீலெஸ் என்ட்ரி, அது ஒன்று தான் பெரிய விஷயம். எந்த ஸ்கூட்டர்ஸ்லேயுமே வரல, ஃபஸ்ட் டைம் நாங்கள் தான் ஹோண்டா கீலெஸ் என்ட்ரி போட்டிருக்கோம். எல்லாமே சூப்பராக இருக்கும். இது காலையில் பால் பாக்கெட் வாங்க போகிறவன் பேட்டரி உட்காந்துருச்சுன்னா என்ன ஆகுன்றது எல்லாருக்கும் தெரியும். கீ இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படணுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நாங்கள் கீ வச்சுக்கிறோம், எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் போகிற காய்கறி கிடைக்கும் இதுக்கும் அந்த வண்டி எடுத்துகிட்டு மேக்ஸிமம் அதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபேமிலி ஸ்கூட்ரு. இப்போ டிஎஃப்டி டிஸ்பிளே இருக்குது இங்கே. இதில் என்ன இருக்குது, நான் கடையே மறந்துட்டேன், வேறு எங்கேயா போயிட்டேன் அப்படின்னா நேவிகேஷன் இருக்குது. நாங்கள் அப்படி திரும்பி வருவோம். நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க? இப்போ நீ கடைக்கு போகிறதுக்கு அந்த நேவிகேஷன் யூஸ் பண்ணுற தெரியல. நான் புதிய ஏரியா காலி பண்ணி போயிருக்கீங்க, 1 மாதம் தான் ஆகுது. எனக்கு தெரியாது கடை எங்கே இருக்குன்ட்டு. நான் போகணுன்னா எங்கே வாங்க போவேன்? முட்டை வாங்கினா போகணுன்னா நான் நேவிகேஷன் ஆன் பண்ணுவேன், பக்கத்தில் எங்கே ஸ்டோர் இருக்கோ அதை போயிட்டு வருவேன். பார்த்துக்குங்க. ஏய், இவன் கிளஸ்டர் கொடுத்துருக்கேன்னு சொல்லி பேசணும்னு பேசிக்கிட்டு இருக்கான் தலைவரே. யூஸ் என்னவோ அதை தான் பேசணும், அதான் நியாயமே. இப்படி முட்டை வாங்குறதுக்கு இது நேவிகேஷன் போட போற அப்படிதானே? அதுக்கு கூட போடுவோம். இங்கே ஹைலைட்டே அதுதான். நாங்கள் லாங் ட்ராவலும் பண்ணுவோம், முட்டை வாங்க போகிறதுக்கு நேவிகேஷனை போட்டு போவோம். ஏன்னா தெரியாதவங்களுக்கு யூஸ் ஆகுன்றக்காண்டி. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஃபியூல் டேங்க் பாரு, ஏன் இப்படி பின்னாடி கொடுத்து? அதுதான் கொஞ்சம் புதுசாக யோசிக்கிறோம். அவர் கேட்டது என்னன்னா எலக்ட்ரிக் இது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கீழே வச்சு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. புது டிசைன். நாங்கள் அப்படி தான் இருப்போம். ஸோ நாங்கள் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கோம் பாருங்க. இவர் எல்லாம் சொல்கிறாரு எதுக்காகன்ட்டு 33 லிட்டர் 33 லிட்டர் இருக்குது. 2 ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வச்சுக்கலாம். அங்கே ஒரு ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட்டையே கொஞ்சம் தூக்கிட்டா மூட முடியாது. வெறும் 17 லிட்டர் தான். இவர் பொய்யை மூடி மறைக்கிறாரு. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னன்ட்டு. கீழே டேங்க் இருக்கா, எங்கிட்டாச்சும் முட்டை வாங்க போகுதுன்னு சொன்னார்ல, நேவிகேஷனை பார்த்து டொம்முன்னு முட்டினாருவீங்க, ஃபியூல் ஃபுல்லாக காலி, வண்டியே ஸ்டார்ட் ஆகாது. நாங்கள்லாம் ரைடர்ஸ், ஓகேவா? எங்களுக்கு ப்ராப்பராக ஓட்ட தெரியும். ஸோ அதனால நாங்கள் பண்ணுவோம். எங்களுக்கு அந்த இதெல்லாம் தேவையே கிடையாதுங்க. ஏதாவது பேசணும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, நான் ஓட்டுவேன். அதை வந்து இதை விட 1 mm தான் கூட இருக்கும்ல. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அதிகமாக அடி வாங்கணும்னு இருந்தா 2லயுமே அடி வாங்க தான் செய்யும். ஸோ அதெல்லாம் மேட்ரு கிடையாது. புதுசா எடுத்துட்டு வந்திருக்காங்க. இனிமேல் எங்க இதை சொல்ல விடுங்க. எங்க ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 5 லிட்டர் பின்னாடி இருக்கு. அதை திறக்கவே முடியல. அதான பிரச்சனை. அதான் சொல்றேன். அந்த பழைய பிலிப்ஸ் டிவில திறக்க முடியல. அதுதான் கஷ்டமா இருக்கு. நாங்க எங்க தேடிக்கிட்டு இருந்தோம். நாங்க நம்ம வண்டி தான் பெஸ்ட்டுங்க, சரிங்களா? நம்மகிட்ட ஹச் ஸ்மார்ட் இருக்கு, அப்புறம் இது நல்ல ஒரு ரிஜிட்டான பாடி இருக்கு, ஃபேமிலி ஓட்டுறது கம்ஃபர்டபுள். முட்டை வாங்க போறதுக்கு, காய்கறி வாங்க போறதுக்கு இதுக்கெல்லாம் நேவிகேஷன் தேவையில்லை, சரிங்களா? இவனே கூகுள் மேப் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, இவன் உட்காந்து நேவிகேஷன் பார்க்குறானா? ஃப்ராடுக்காரங்க, நம்பாதீங்க பேச்ச. ஏதாவது பேசக்கூடாது. எங்கள் வீட்லேயே ஜூபிட்டர் தான் இருக்குது. நாங்களும் ஜூபிட்டர் ஃபேமிலி தான். நாங்கள் நீட்டாக போவோம் வருவோம். காலையில் எந்திரிச்சோடனே வண்டியை ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு பக்கத்தில் எங்கேனாலும் போகிறதுக்கு தான். அதுக்கு ஏற்றாப்புல இவர் சொன்னார் கிரவுண்ட் கிளியரன்ஸ் மேட்ரு. ரெண்டுமே 12 இன்ச்சு டியூப்லெஸ் டயர்ஸு. ஸோ இன்னும் ஹைட்டாக தான் இருப்போம். அங்கே இன்னும் அப்படியே தான் அந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் 12 கொடுத்துருக்காங்க, பேக்கில் 10 தான் இருக்குது. அது எப்படின்னு தெரில. நாங்கள் அதனால் கிரவுண்ட் கிளியரன்ஸ்லேயே அடித்து தூக்கிட்டு போயிடுவோம். ஸோ எங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. அந்த ஃபியூல் டேங்க் பற்றி பேசினாரு, அதெல்லாம் மேட்டர் கிடையாது. ஹச் ஸ்மார்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் 12 இன்ச் தான் ஓகே. அது ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும், ரைட் வைஸ் இம்ப்ரூவ் பண்ணும், அதெல்லாமே ஓகே. இங்கே 10க்கு 12 கொடுத்துருக்காங்க. அது காமனாக இருக்குது எல்லா ஸ்கூட்டர்ஸ்லையும். இவங்க 20 வருஷம் பழைய மாடலுங்க. புதுசா பேசுங்க, நான் இதை வச்சே ஓட்டுவேன். இன்னைக்கு கொஞ்சம் தனித்துவமா தெரியணும்னு சொல்லிட்டு 12 இன்ச் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா டயர் ரேட்டு கூட. நாளை பின்ன 5 இன்ச்சர் ஆச்சுன்னு டயர் ரேட்டு கூட. நானே சொல்லுவேன் 100 ரூபா தான் வித்தியாசம். சும்மா ஏதாவது பேசாங்கயா, பேசுறதுக்காண்டி ஏதாவது பேசாங்க. மக்களுக்கு நல்லது. சரி, அந்த ஹெச் ஸ்மார்ட்டை பத்தி பேசுங்க. நீங்க மறந்து டாபிக்கை தாண்டி போறீங்க. ஏன்னா நான் எடுத்துட்டு வந்துருவேன். ஸ்மார்ட் டெக்ஸ் இருக்கு இங்க. நான் பேச ஆரம்பிச்சேன்னா அவனால நிக்க கூட முடியாது, அதனால பேசுறேன். ஹச் ஸ்மார்ட்னு சொல்றாங்க. ஸ்மார்ட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு ப்ளூடூத் அங்கே எங்கே பண்ண முடியும்? ஃபுல் அனலாக்கு. இங்கே ஃபுல்லி டிஜிட்டல் டிஸ்பிளே வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வச்சுருக்கோம். அதில் என்ன காட்டும்னா எஸ்எம்எஸ் அலாட்டு, ஃபோன் அலாட்டு காட்டும், டிஸ்டன்ஸ் எம்டி காட்டும், ஃபியூல் எஃபிஷியன்சியை பார்த்துக்கலாம், நீங்களே ப்ராப்பராக ஓட்டிக்கலாம். லிஸ்ட் பெருசாக போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்க ஒரு 5 லிட்டர் தான் கொடுத்துருக்காங்க ஃபியூல் டேங்க்கு. ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசம் இல்லை, ஒரு 100 ml வித்தியாசம் தான். அதில் எங்கே நாங்கள் அடிக்கிறோம்னா இந்த மாதிரி எஃபிஷியன்சி மேனேஜ்மெண்ட் பற்றி கொடுத்து நாங்கள் அதை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக பண்ணிக்குவோம். இன்றைக்கி ஃபேமிலி ஸ்கூட்டர்னால் என்ன தேவை? ஒருத்தவங்க ஓட்டுறாங்க, பெரிய ஆள் தான் மேக்ஸிமம் ஓட்டுவாங்க, சின்ன ஆள் ஓட்டுவாங்க. சின்ன ஆள் அசால்ட்டாக ஓட்டிட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. நான் எங்கள் அப்பாவை தான் சொல்ல வரேன். அவர் என்னை திட்டுவார், டே பெட்ரோல் போடுறான்னு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இதை பார்த்தே அவங்க ஓட்டிக்கலாம். ஸோ எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நல்ல கூவுனானா சேல்ஸ்மேன் மாதிரி இதெல்லாம் பேசுவாங்க. எதையுமே நம்பாதீங்க. நம்மளுக்கு நார்மலாக ஒரு வண்டி ஓட்டணும், ஃபேமிலியாக ஓட்டணும்.
கம்ஃபர்டபுளாக ஓட்டணும். அதுக்கு தான் ஸ்கூட்ரு போட்டு டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்து அதுக்கு ஒரு காஸ்ட்டை கொடுத்து அதுவும் டாப் எண்ட் மட்டும்தான். டாப் எண்டில் மட்டும்தான் வீட்டு எல்லாமே இருக்குது, பேசன்லாம் எதுவுமே கிடையாது. அதனால பெஸ்ட்டு நீங்கள் ஹோண்டா போகிறது தான். அவரே டாப் பண்ணி தான் எடுத்துட்டு வந்திருக்காரு. இவரே தனியாக டெடிகேட்டடாக நம்ம 110க்கு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதை போய் செக் பண்ணி பாருங்க, அப்போ தெரியும் ஃபியூச்சர்ஸ் லோடல்னா என்ன அப்படின்னு தெரியும். அவரே அதை ஹைலைட்டாக சொல்லிட்டு இப்போ இங்கே வந்துட்டு சரியான முட்டா இருக்கு. ரீசன் என்னன்னா நான் ஒத்துக்கிறேன் ஃபீச்சர்ஸ் லோடடு புதுசாக லான்ச் பண்ணி ஃபீச்சர்ஸ் லோடாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அது மக்களுக்கு ப்ராக்டிக்கலாக கொண்டு போய் சேருமா அப்படின்றத மேட்ரு. நாங்கள் தான் ப்ராக்டிக்கலாக இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. ஐகோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்றது. ஆக்சுவலாக ஹோண்டாவோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை, நல்ல ஹைலி டியூரபுளான இன்ஜினு, ரிலையபிலிட்டி நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். இவனே ஹோண்டா ஷைன் தான் யூஸ் பண்ணுறான், அதுவே இன்ஜின் நல்லா தான் இருக்குது. இப்போ வரைக்கும் 70,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோமா, 80,000 கிலோமீட்டர் பாருங்க, அவனே சொல்கிறேன். அப்போ யார் எந்த இன்ஜின் நல்லா இருக்கும் இப்போ பேசுங்க. நம்ம இன்ஜின் நம்மளோட வருஷம் இருக்கு. நாங்களும் ஜூபிட்டரும் வச்சுருக்கோம், ஜூபிட்டரும் நாங்கள் ஓட்டிகிட்டு தான் இருக்கோம். நல்லா தான் இருக்குது, எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்குது. அதில் ஸ்கூட்ரு, ஃபேமிலி ஸ்கூட்டருக்கு ஓகே. அவங்க கம்ப்யூட்டரில் ஓகே, கம்ப்யூட்டரை பற்றியே அவர் பேசிட்டு வராரு. இந்த வண்டியை பற்றி எதாவது பேசுவாரான்னு பார்த்தா தெரில, அவர் கம்ப்யூட்டரை பற்றியே பேசுகிறாரு. ஏன் அதையும் கேட்குறேன், ஃபேமிலி ஸ்கூட்டருக்கு எதுக்கு உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரில் அந்த நேவிகேஷனு இதெல்லாம்? இப்போ நான் அதை தான் சொன்னேன் பாஸ், என்ன மாதிரி ஆளுகளுக்கும் சரி வயசானவங்களுக்கும் சரி இதை பார்த்து ஓட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஆனால் நீங்கள் அதில் ஆப்ஷனும் வச்சுருக்கோம், நாங்கள் இந்த ஆப்ஷனும் வச்சுருக்கோம், நார்மல் பேஸில் அனலாக் வச்சுருக்கோம். அதெல்லாம் இன்னும் லீஸ்ட் அமௌண்ட்டு. இவங்க டாப் அண்ட் எடுத்துகிட்டு வந்து இது எல்லாமே கொடுக்கல ஸ்பெக்கு. நாங்கள் லீஸ்ட் அமௌண்ட்டில் பேஸ் மாடலில் உங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் வேணான்றீங்களோ அதெல்லாம் இருக்க மாதிரி இருக்குது. எங்களுக்கு தேவைன்னா இந்த ஆப்ஷனும் இருக்குதுன்னு சொல்ல வரோம். நாங்கள் என்னன்னா நம்ம வண்டியோட இன்ஜின் நார்மல் இன்ஜின் தான், அது 110cc அப்படியே கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. அந்த BS4 BS6 இதுதான் மாடிஃபை ஆகுதே தவிர மைலேஜ் பொறுத்த வரைக்கும் 59 ARI கிளைம் பண்ணுறாங்க இந்த இதில். ஆனால் ஐகோ ஸ்மார்ட் கொடுத்து நல்லா 10% நாங்கள் மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சிலேஷன் நல்லா இருக்குது, ஆச்சா பூச்சான்ட்டு 57 தான் தருது. இந்த ஆச்சா பூச்சா கிச்சா கச்சாலாம் கிடையாது. 2 கிலோமீட்டருக்கு இவ்வளோ நேரம் பேசுனியா நீ மூச்சை பிடிச்சி? 2 கிலோ நீ 4 கிலோமீட்டர் போயிட்டு வருவோம் இல்லையா 2 கிலோமீட்டர் பேசுறதுக்கு? 2 கிலோமீட்டர் பேசுகடா. புதுசாலாம் இல்லை, 2 கிலோமீட்டருக்கு அப்படி தான் நாங்கள் பேசுவோம், இருந்தால் பேச மாட்டோமா? ரோட் டெஸ்ட்டில் நாங்களே பார்த்தோம், 88 வரையும் தாராளமாக போகுது. அந்த இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் அங்கே தெரியுது. என் கூட அப்பாச்சி நாங்கள் ரேஸ் விட்டோம், அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ நாங்கள் அடித்து போயிட்டுருக்கோம் பீக்கில். டேய் நீ இப்போ ஜூபிட்டர் மேலே ஏற்றி பேசி அப்பாச்சி கீழே இருக்கிறடா, வர்றாவே அழுகுறான்டா. இதெல்லாம் ரிஃபைன்மெண்ட்டாக இருக்குது, ஓகே. எங்கள் வண்டி ஹைஸ்பீட் ரிஃபைன்மெண்ட் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணும்போது சவுண்டு வராது, காமாக இருக்கும். நீங்கள் நைட் எங்கேயும் வெளியே போகிறீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு கிளிக். ஒன்றும் இல்லை, அதில் பேட்டரி இஷ்யூ இருக்குது. டெஸ்ட் ட்ரைவ் வண்டி தான், ஓகே, எல்லாம் ஓட்டியிருப்பாங்க கரெக்டு. பயந்துக்கிட்ட ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டாருங்க லைட்டு போட்டு கட்டுறதுக்கு. என்னமோ பேசுகிறாப்புல. நாங்கள் அப்படிலாம் தேவையில்லைங்க, ஃபுல் டிஆர்எல் எரிஞ்சுனே இருக்கும். பேட்டரி அதுக்கு ஏற்றாப்புல நல்லா இருக்குது. ஆனால் ரெண்டுக்குமே ஒரே பேட்டரி தான் இருக்கட்டும். நாங்கள் தான் இப்போ நான் சொல்ல வரேன். நான் வெறும் அனலாக்கு, அங்கே எல்இடி கூட கிடையாது. அதில் இல்லைனாலும் நாங்கள் இந்த பேட்டரி கொடுத்து இவ்வளோ கெப்பாசிட்டியை தாங்குறோங்க. ஆக்சுவலாக நம்ம வண்டி 20 வருஷம் பழசுங்க, சரிங்களா? ஸ்டார்டிங் ப்ரைஸ் வெறும் 79,000 ரூபாயிலேருந்து 85,000 ரூபாய்க்கு முடியுது, அவ்வளோதாங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ் வெறும் 73,000 ரூபா, ஓகேவா? டாப் எண்டு இவ்வளோ ஸ்பெக்கு கொடுத்து ஒரு 87,000 ரூபா தான். அவங்களுக்கு எங்களுக்கு 1000 ரூபா தான் டிஃப்ரென்ஸு. நீங்கள் வரலாம், தப்பு இல்லை. இப்போ நான் சேல்ஸ்மேன் மாதிரியே பேசுவேன். ஸோ இங்கே ஹைலைட்டு பிரேக்ஸை பற்றி அவர் பேசலை, சஸ்பென்ஷன் பற்றி பேசலை. சஸ்பென்ஷன் கூட ஓகே, ரெண்டுமே கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும். நம்மது கொஞ்சம் பீச், காரணம் அந்த 12 இன்ச்சு டயரு. சுமாராடே, அதாவது அந்த ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க பிரேக்ஸு, டிஸ்க் பிரேக்ஸு, அங்கே இன்னும் ட்ரெம்முங்க. என்னங்க நியாயமே இல்லை ஆத்தா. அடுத்து டெக்னாலஜி. நான் தான் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் போல், அவருக்கு வரல பாயிண்ட். போவோம், டெக்னாலஜி எடுத்துகிட்டு வரேன். நான் லிஸ்ட்டு எழுதி வச்சேன், மறந்துட்டேனே சார். இதுலேயே அடிக்கிறது ஐஓ டெக்னாலஜி இருக்குது. ஆக்சுலரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவிக்காக இருக்கும். 10% வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி இருக்கும். பட் டார்க்கில் ஆல்ரெடி நாங்கள் கூட தான் இருக்கோம், அவங்க கம்மியாக தான் இருக்காங்க. இருந்தாலும் நம்மகிட்ட ஆக்சலரேஷன் இருக்குது, காரணம் அந்த இது. அண்ட் ஸ்மார்ட் டெக்ஸ் பற்றி ஆல்ரெடி சொன்னது தான். அந்த மாதிரி ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அவங்களுக்கு எஃபிஷியன்சி மேனேஜ்மெண்ட்டு, ஜியோ ஃபென்சிங் கொடுத்துருந்துருக்கலாம். பட் இருந்தாலும் ஓகே தான். ஃபைன் மை வெஹிக்கிள் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் டேக் மீ டு ஹோம், அதான் சாரி அது வந்து ஏத்தர்லையோ, சாரி மறந்துட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா கைட் மீ டு ஹோம். நம்ம வண்டியை நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிற வரைக்கும் தம்பி லைட் அடித்து பாதை கொடுப்பாப்புல. இவரெல்லாம் இடம் வாங்கியிருக்காரு, காட்டு இடம். அங்கே எப்படி போவாருன்னு தெரில. இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. காப்பி பேஸ்ட், வேற ஒன்றும் இல்லை. காப்பி பேஸ்ட். ஆமா, ஏத்தர்ல இருந்து காப்பி பண்ணி கூட நீங்க பண்ண மாட்டீங்களா? உங்களோட 5Gல இருந்து காப்பி அடிச்சா 6G போட்டுருக்கீங்க. நாங்க 7G போடுங்க, 7G 8G 10G. ரைட், ஓகே. கொஞ்சம் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்க்கு வரணும். அசாட் லாம்ப்ஸ் இருக்கு. அசாட் லாம்ப்ஸுக்கு அங்கே வேலையே கிடையாது, ஸோ பிரச்சனை இல்லை.
ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஆட்டோமேட்டிக்கான சுவிட்ச் இருக்குது, அது சுவிட்சபிளாகவும் கொடுத்துருக்காங்க, அதான் ஹைலைட்டு. எமர்ஜென்சி பிரேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசாட் ஒர்க் ஆகும், நார்மலாகவும் உங்களுக்கு அசாட் இருக்குது. அங்கே ஃபீச்சர்ஸ்னு என்ன இருக்குன்னு தெரியல, பட் கம்பேரிசனுக்கு எடுத்துருந்துருக்காங்க. நம்ம ஃபீச்சர்களோட தான் இருக்கும். சிம்பிள் ப்ராக்டிக்கலான ஃபீச்சர் நம்மகிட்ட ஏ யூஎஸ்பி சார்ஜிங் இருக்கியா, சூப்பரா பேச விட மாட்டேன் பார்த்தீங்களா. ப்ராக்டிக்கலாக ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே 2 லிட்டர் பூட் இருக்கு. தம்பி இருங்க தம்பி சேஃப்டி ஃபீச்சரை நாங்கள் முக்கியமான சொல்லிக்கிறோம். சேஃப்டி ஃபீச்சராக ப்ராக்டிக்கலாக நம்மகிட்ட வந்துட்டு கிக்கர் இருக்குது. இப்போ அந்த வண்டி வந்து எங்கேயா ஆஃப் ஆனாலும் கிக்கர் கிடையாது. இப்பதான் தெரிஞ்சு, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த வண்டி ஆஃப் ஆனதுக்கு என்ன கண்டிஷன். ஆமா அடிச்சோம்ல ஒர்க் ஆச்சு. அதெல்லாம் எங்களுக்கு ஆகாது, அதான் நாங்க சொல்றோம். கான்ஃபிடென்ட்டா நாங்க சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா எங்கள் அந்த பேட்டரி மேனேஜ்மெண்ட் தான் மேட்ரு. ஸ்மார்ட் எக்ஸ் கொடுத்துருக்கோம், எங்களோட ECM பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூலாம் வராது. ஆக்சுவலாக இந்த ஐகோ டெக்னாலஜியில் நிறையா கொண்டு வந்திருக்காங்க, நான் இல்லைன்னா சொல்லவே இல்லை. ஆனால் கிக்கர் கொண்டு வந்திருக்கணும், அதுதான் ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகுறது. நம்ம ஏஜோ இல்லாட்டினா வயசானவங்க யார் ஓட்டினாலும் ஃபஸ்ட்டு தேடுறது கிக்கர் மட்டும்தான். இது ஒர்க் ஆகட்டினா அதுவே இல்லாதப்ப அது எப்படி ஒரு ஃபீச்சர்? வயசானவங்கள எதுக்கு கிக்கரை தேடுறாங்க? ஏதாவது பேசணுக்காண்டி அதை தான் சொல்கிறேன். இந்த 20 வருஷம் பழைய வண்டி எடுத்துகிட்டு வந்தீங்க ஃபுல்லாக இந்த பழசு பட்டையிலே நிற்பாங்க, புதுசாக எதாவது வாங்கினான்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா என் ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா 5G சரியாக நெட்வொர்க் எடுக்க மாட்டேங்குது. இவங்க 6G 7G போயிட்டு இருக்காங்க, எதுக்குன்னு தெரில. இந்த பிராண்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை ஐயா, அப்படிலாம் இல்லை, நியாயத்தை பேசணும்ல என்னதான் இருந்தாலும். ஆக்சுவலாக அவங்க வீட்டில் நிற்கிற ஜூபிட்டர்லேயே கிக்கர் இருக்குது, அதை வச்சே ஈஸியாக சமாளிக்கலாம். அதான் அப்கிரேட் பண்ணிருக்கோங்க. ஒத்துக்க மாட்டாங்க, கடைசி வரை நியூ டெக்னாலஜி இப்படி தான் அப்கிரேட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். இன்னும் பழைய காலம் மாதிரிலாம் இருக்காது, அந்த இன்ஸ்டாலாக போயிருச்சு. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. ஸோ அங்கே அப்கிரேட் இன்னும் நிறைய தேவைப்படுது. அதுக்காண்டி அது நல்லா இல்லையான்னு கேட்டால் கிடையாது. அந்த இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டு குட்டி குட்டி பழைய அந்த ட்ரெடிஷ்னலு அதை மட்டும் வச்சுட்டே நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஹோண்டா நீங்கள் டிசைன்லேயும் ஃபோக்கஸ் பண்ணணும், அப்கிரேட்ஸ்லையும் ஃபோக்கஸ் பண்ணணும், டெக்னாலஜிலையும் ஃபோக்கஸ் பண்ணணும், வேறு வழி இல்லை. இது எல்லாமே சேர்த்து காஸ்ட்லேயும் கொஞ்சம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இறங்கினா அப்படின்னா மார்க்கெட் அடிக்கலாம். அதுக்கு இவன் சொன்ன மாதிரி நாங்கள் சேல்ஸ்லலாம் இல்லாமல் இல்லை, சேல்ஸ்லாம் அடிச்சு பீக்கில் ஓட தான் செய்யுது. பட் ஆனால் இருந்தாலும் ஃபோக்கஸ் இந்த மாதிரி கம்பேரிட்டிவாக ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஜூபிட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி லோடட் தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். புதுசாக எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க, யங்ஸ்டரும் வண்டி பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி ப்ரைஸ் ரேஞ்சிலையும் நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க டிவிஎஸ் இந்த வட்டம், அதில் எந்த ஒரு குறையுமே இல்லை. அண்ட் இந்த 2 கம்பேரிசன் தான் நீங்கள் கேட்டீங்க. வண்டியோட ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 74,700 ரூபா. முக்கியமாக மறந்துட்டோம் பார்த்தீங்களா, அந்த கலர் பற்றி தான் பேசணும். இதில் கேலக்டிக் காப்பர்னு ஒரு கலர் கொடுத்துருக்காங்க, அது செம்மையாக இருக்குது. பட் ரெண்டுலேயுமே 6 கலர் ஆப்ஷன் தான் இருக்குது. அந்த கேலக்டிக் ஆப்ஷன் அங்கேயும் இருக்குது, அதை தான் சொல்ல வராங்க. மைக் இல்லை, நம்ம இதில் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே விடுங்க. பஞ்சாயத்து தலைவரை வந்து முடிச்சு விடுங்க, என்னென்னு பேசி முடிச்சு விடுங்க. ஏற்கனவே இன்ட்ரோவில் 7 டேக் எடுத்தேன். சொல்லுங்கள். வீடியோ எல்லோரும் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்க 2 பேரும் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து அஃபோர்டபுளாகவும் இருக்கணும், டெக்னாலஜி ஓரியன்டாகவும் நல்ல வண்டி வேணும் அப்படின்னா டிவிஎஸ் ஜூபிட்டர் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் பாரம்பரியமான வண்டி வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஹோண்டா ஆக்டிவாவையும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எதை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கமெண்ட் டப்பாவில் சொல்லிட்டு அடுத்து உங்களுக்கு என்ன பஞ்சாயத்து சீரியல் பண்ணணுமோ அந்த வண்டியோட பேரையும் அப்படியே வந்து கமெண்ட் டப்பாவில் சொல்லிட்டு போனீங்கன்னா அதுக்கு 2 பேரையும் தேர்த்தி கூட்டி வந்து அடுத்த பஞ்சாயத்தில் உங்களை மீட் பண்ணுவோம். ஸ்டே டியூன் வித். கொடுத்த காசுக்கு மேலே கூட